நம்மள எத்தனை பேர் கிச்சனில் வேலை செய்கிறப்ப கையில் சுட்டுப்போம், ஏதாச்சும் கீழே விழுந்துடும், காலில் அடிபட்டுடும், நம்மளுக்கு வந்து இப்போ நெயில் கட் பண்ணுறப்ப கட் ஆகிடும். நம்ம அதை கண்டுக்க மாட்டோம். நம்ம அப்படியே அதை வந்து வீட்டில் யார்ட்டையும் சொல்லக்கூட மாட்டோம். அதில் ஏதோ ஒரு பேண்டேஜ் போட்டுட்டு போயிடுவோம். அதே சின்னப்ப நம்மளுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஒரு சின்ன காலில் முள்ளு குத்திடுச்சுன்னா கூட நல்லா மயக்கடிச்சு விழுந்திருக்கேன். பட் இப்போ குழந்தை பிறந்துருச்சு, வீட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய லைஃப்பில் பார்த்ததுக்கு அப்புறமா, அடிபட்டதுக்கு அப்புறமா இப்போ இதெல்லாம் பெருசாக தெரியாது. யாராச்சும் கையில் என்ன ஆச்சுன்னு கேட்டால் சுட்டுக்கிட்டேன். எப்படின்னா கிச்சனில் வேலை செய்கிறப்ப அதை நம்ம வந்து எலாபரேட் பண்ணி கூட சொல்ல மாட்டோம். நம்மளுக்கெல்லாம் இந்த ஸ்டேஜ்னா நம்மளோட கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்து இன்னும் உடம்பு ஆக்சுவலி அவங்களுக்கு கொஞ்சம் வீக் ஆகிடும், சாஃப்ட் ஆகிடும், ஸ்கின் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். ஆனால் அவங்க வந்து வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. இல்லை, சில டைம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ எங்கள் அம்மாவுக்கு காலில் சில டைமில் பார்த்தாக்கா இது பிளட்டு, நெயில் கிட்ட பிளட் இருக்குது. என்னன்னு தெரியலம்மா, எங்கேயோ இடிச்சிக்கிட்டேன் போல இருக்கு. ஸோ அவங்க வந்து சம்டைம்ஸ் நம்மளை எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னு சொல்லாமல் இருப்பாங்க. இல்லை சில டைம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சுகர் டயபெட்டிஸ், ஐ மீன் சுகர் டயபெட்டிஸ் ஒன்று தான். டயபெட்டிஸ் இருக்கிறது, இல்லை பிபி, வேறு நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுல வந்து அவங்களுக்கே தெரியாமல் கூட போகலாம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்கள வந்து எப்பயுமே அவங்களோட நம்ம க்ளோஸாக பேசுகிறப்ப, பக்கத்தில் இருக்கிறப்ப கையை பிடிச்சி பாருங்க, காலை பிடிச்சி பாருங்க. அவங்களுக்கு நெயில் கட் பண்ணணும்னா நம்ம நெயில் கட் பண்ணி விடலாம். நான் வந்து எவ்ரி மந்த் ஒன் சண்டே எங்கள் அம்மாவுக்கு உட்காந்து கையில் காலில் நான் நெயில் கட் பண்ணுவேன். அது அவங்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கை நடுக்கும், பட் அவங்களுக்கு பயம். நான் கட் பண்ணேன்னா சதையை சேர்த்து கட் பண்ணிடுவணும்னு அவங்களுக்கு பயம். நடந்திருக்கு. ஸோ பட் அவங்க பண்ணுறப்ப வந்து எனக்கு பயமாக இருக்கும். கை ஷேக்காதே, அவங்க கட் பண்ணிக்க போகிறாங்களே அப்படின்ட்டு. பட் பரவாயில்ல, நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்லோவாக அவங்க கையை பிடிச்சி அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கையை ஊற வச்சுருந்தோம். காலில் வந்து நெயில்ஸ் ஊற வச்சோன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். தண்ணியில் வச்சதுக்கப்புறம் வார்ம் வாட்டரில் அதை கட் பண்ணி விடலாம். அவங்களுக்கு எங்கேயாச்சும் ஏதாச்சும் வலி இருக்கான்னு பார்க்கலாம். தொட்டு பார்த்தோன்னா அவங்களே சொல்லுவாங்க. எங்கேயாச்சும் இடிச்சிட்டு இருப்பாங்க, அதை கூட சொல்ல மாட்டாங்க நம்மக்கிட்ட. இதை தவிர இன்னும் ப்ராப்ளம் என்னன்னா, உடம்பு முடியாதப்ப வெளியில் காமிச்சிக்கவே மாட்டாங்க. ஒரு ரீசன், அவங்களுக்கு வந்து நம்மலாம் பிஸியாக இருக்கோம், எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானேன்னு யோசிச்சுக்கலாம். அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து சரி இதுக்கெல்லாம் போய் சொல்லுவோமா, சின்ன சின்ன விஷயம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, இதை போய் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா அவங்க எத்தனை தடவை தான் நம்மளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க, இல்லை மெடிசின் வாங்கி கொடுப்பாங்க, பார்ப்போம் கொஞ்சம் நாளில் சரியாயிடுமா இருக்கும் அப்படின்னு அவங்க அதையே அப்படியே தள்ளி போட்டுட்ருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த அமாவாசை பௌர்ணமி அப்போ வந்து வாட் எவர் த பிளானட்டரி பொசிஷனில் அப்போ கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த ஓல்ட் பீப்புளுக்கு உடம்பு சரியாயில்லாமல் போகும். நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து அந்த மாதிரி டைமில் சரி இது அந்த மாதிரி தான் இருக்கும்னு அவங்களும் கண்டுக்காமல் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு எங்கள் கொலீக் ஒருத்தர் சொல்கிறாங்க, அவங்க தாத்தா வந்து ரொம்ப சிக்காகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரி பண்ணியிருக்காங்க. 2 நாள் முன்னாடி நியூ இயர் அப்போ தான் அவங்க பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க, அவங்க கூட தான் இருந்திருக்காங்க. அப்பயும் உடம்பு முடியலையே தவிர நல்ல நாளும் எதுவுமா எதுக்கு நம்ம உடம்பு முடியலன்னு போய் பேசுவானேன்னு அவங்க சொல்லலையா. அப்போ சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் முந்தையே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருந்தாக்க அவங்கள வந்து இந்த அளவுக்கு எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணாமல் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம். ஸோ அதை அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் கூட தான் இருந்தோம், கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்தார், ஆனால் நான் கேட்கல, சரி நார்மலாக டயர்டாக இருப்பாருன்னு நினச்சிட்டு விட்டுட்டோன்னு. ஸோ இதில் என்ன ஆகும்னா நம்ம வந்து அப்புறமா ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நம்ம கொஞ்சம் முந்தையே பார்த்துருக்கலாமோ சொல்லியிருக்கலாமோன்ட்டு. அதை அவாய்ட் பண்ணுன்னா, ஒன், நம்ம சைடில் நம்ம வந்து அவங்கள அப்பப்போ கொஞ்சம் பார்த்து பேசி அவங்களோட மூட் ஸ்விங்ஸா, இல்லை உடம்பு முடியலையா, ஃபீவர் இருக்கா, கை கால் வலிக்குதா, இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்டமக் அப்செட்டாக இருக்கா, எங்கேயாச்சும் வலி இருக்கா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும். பேசுகிறப்ப தான் நம்மளுக்கு தெரியும். அதே நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு என்னோட ரிக்வெஸ்ட்டு, எல்லார் வீட்லேயும் உடம்பு முடியலன்னா சொல்லுங்க. இன்னைக்கு முடியல, கொஞ்சம் ஒரு மாதிரி அட்லீஸ்ட் நாங்கள் கேர்ஃபுல்லாக இருப்போம். சரி உடம்பு முடியாமல் இருக்காங்க, எதுவும் வேறு சிம்டம்ஸ் தெரியுதான்னு பார்க்கலாம். அது சொல்லாமல் நல்லா இருக்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணி நடிச்சிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப முடியாதப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதும் கஷ்டம், டாக்டர்ஸை டைமுக்கு பார்த்து டைம்லி ட்ரீட்மெண்ட்டும் கஷ்டம். அதனால கொஞ்சம் முந்தையே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் ப்ரிப்பேர்டாக இருக்குன்னா நம்மளும் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இஷ்யூஸ் ஆகாமல் பார்த்து தவிர்க்கலாம். கரெக்டு தானே? ஸோ உங்களோட பேஷன்ஸுக்கு, உங்களுக்கு இருக்கிற என்ன சொல்கிறது, வில் பவருக்கு எல்லாத்துக்குமே செல்யூட். பட் ப்ளீஸ் கொஞ்சம் உடம்பு முடியாதப்ப கொஞ்சம் எங்களுக்கு தெரிய வைங்க, அப்போ தான் நாங்கள் எதுவும் பார்த்து பண்ண முடியும். கரெக்டு தானே?